இருக்கிற ஒரு மெனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உபத்திரவத்தில் அவருடைய முகத்தை மறைக்க மாட்டார். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆபிரகாமின் வீட்டிலிருந்து ஆகார் நிராகரிக்கப்பட்டு துரத்தப்பட்டாள். வனாந்தரத்தில் ஆதரவற்று திரிந்தாள். துருத்தியிலிருந்து தண்ணீர் தீர்ந்து போனது. வறண்ட வனாந்திரத்தில் தன் மகன் இஸ்மவேல் தாகத்தால் சாகப்போவதை சகிக்க முடியாமல் அவனை ஒரு புதரின் கீழே போட்டுவிட்டு சற்று தூரம் தள்ளி போய் பிள்ளையின் மரணத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று கதறி அழுதாள். தேவன் வானத்திலிருந்து அவளிடம் பேசி அவளது பயத்தை போக்கினார். அவளுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க சொன்னார். அங்கே ஒரு நீரூற்றை கண்டாள். தன் மகனின் தாகத்தை தீர்த்து அவனை காப்பாற்றினாள். வனாந்திரத்திலும் அவளது சந்ததியை பெரிய ஜனமாக்குவன் என்று வாக்கு கொடுத்து அவளை உயர்த்தி பாதுகாத்தார். தாவீது ராஜா தன் எதிரிகளாலும் சவுலினாலும் துரத்தப்பட்டு மரணத்தின் விளிம்பில் நிற்க மிக கொடூரமான காலகட்டத்தில் தான் இந்த சங்கீதத்தை எழுதினார். தனிமையும் கைவிடப்பட்ட உணர்வும் மேலோங்கி நின்றது. என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீது கதறுகிறார். சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு இவனை தேவன் விடுவிப்பாரோ என்று பரியாசம் கூட செய்தார்கள். இது நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை பாடுகளையும் வெளிப்படுத்துகிறது. எப்படி தாவீதின் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலும் நமக்கு ஒரு நம்பிக்கையின் திருப்புமுனை உண்டாகிறதோ அதே போன்றுதான் உபத்திரவத்தின் உச்சகட்டத்தில் நம்முடைய உணர்வுகளையோ மனிதர்கள் நம்மை குறித்து பேசுகின்ற பேச்சையோ பார்க்காமல் தேவனுடைய சுபாவத்தை தாவீது தியானிக்க தொடங்கினது போல நாமும் அவருடைய அளவில்லாத அன்பை, அரவணைப்பை, அனாதி தீர்மானத்தை தியானிப்போம். தேவன் நம்மை முற்றிலும் கைவிட்டு விடவில்லை. அவர் எளியவர்களின் கூப்பிடுதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தாவீதின் சிங்காசனம் தற்காலிகமான ஒரு பூமிக்குரிய ஆட்சியாக இல்லாமல் உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்து உதிக்கும் நித்திய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறினது. நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டும்போது அது ஏதோ தற்காலிக தீர்வாக மட்டும் இருக்காது. உடைந்த அனுபவங்களையே சாட்சியாக மாற்றி சுற்றியுள்ள அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் மாற்றுவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உபத்திரவத்திலே உம்முடைய முகத்தை மறைக்காமல் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.